ஓம் சிவாய நம. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சிக்கு மீண்டும் தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது சென்னை எக்மோர் அருகில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் ஆகும். எக்மோர் ரயில்வே நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது தாசப்பிரகாஷ் ஹோட்டலுக்கு அடுத்து ஆறாவதுதான் தெருவில் அமைந்துள்ளது. சுவாமி பெயர் அர்த்தநாரீஸ்வரர், இறைவி பெயர் திருபுவன சுந்தரி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்தில் ஒரு முதியவர் தனது நிலத்தில் ஒரு தொட்டியை சுத்தம் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார். தொட்டியிலிருந்து சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது இது விக்கிரகங்கள் உடனடியாக சுத்தம் செய்யப்பட்டு வணக்கத்திற்காக ஒரு ஓரம் கூரையங்கில் வைக்கப்பட்டது. தெய்வங்களுக்கு பிறகு ஒரு கோவில் கட்டப்பட்டது. ஜெயகாந்தேஸ்வரர் என்ற பெயரால் பிரபலமாக இது அறியப்படுகின்றது. சிவனையும் சக்தியையும் ஒரு சேர சேர்ந்து வழிபடுவதால் இந்த சிவாலயத்தை அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த கோவில் கிழக்கு நோக்கி திசையை அமைந்துள்ளது. மேலும் மகாமண்டபம், பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் உள்ளன. விநாயகரின் சிலைகள் மற்றும் முருகன் சன்னதிக்கு வெளியில் காணப்படுகின்றது. சிவபெருமான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராக விளங்குகின்றார். சிவனும் சக்தியும் ஒரே உருவமாக இருக்கின்றதால் இவர் அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறப்படுகின்றார். இங்கு இவர் வழிபடுவதால் சிவனையும் சக்தியும் ஒரு சேர வழிபடுவதாக கருதப்படுவதாக கூறப்படுகின்றது. சிவலிங்கம் மிக பெரியது மற்றும் சிவலிங்கத்தின் ஆவுடையாரின் சுற்றளவு 3.5 அடி ஆகும். அதன் மேல் சிவலிங்கம் உள்ளது. இங்குள்ள சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறப்படுகின்றார். இவர் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். இங்கு சிவபெருமானை வணங்குவதால் புனித நூல்களை வணங்குவதற்கு சமமாக கருதப்படுகின்றது. இங்கு திரிபுர சுந்தரி பக்தர்கள் மீது அருள் பாலிக்கின்றார். இங்கு சிவபெருமானை வணங்குவதால் காசியில் வணங்கிய பலன் கிடைப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சிவலிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வளவு அரிய பெரிய ஸ்தலத்திற்கு தாங்கள் ஒரு முறை சென்று இறைவனின் அருளை பெற்று வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த 100வது பதிவில் உங்களை சந்திக்க இருக்கும். இந்த கோவிலுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பலை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.